காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கிள்ளி போட்ட சாம்பார். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வெண்பொங்கல் நல்லா குழன்னு நல்லா இருக்கு. வெண்பொங்கல் எழுந்திரிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு போட்டுடலாம். வெண்பொங்கலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. ஏன்னா மிளகு போட்டுட்டு கொஞ்சம் தூரமாக வந்துடும், மிளகு வந்து வெடிக்கும், அதனால தூரமாக வந்துட்டு மிளகு போட்டேன். ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம பொங்கல் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொங்கலுக்குள்ள தாளிப்பு போட்டிக்கலாம். இப்போ பொங்கல் முடிஞ்சிருச்சு, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. பொங்கலும் தாளிச்சு முடிச்சாச்சு. பொங்கலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரா கமகமன்னு வாசனை வருது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சாம்பார்ல குழம்பு தண்ணி மாதிரி இருந்தால் டேஸ்டா இருக்கும், அதனால கொஞ்சம் தண்ணி மாதிரி கூட நான் பண்ணிக்கிறேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பொங்கல்னாவே அதுக்கு சாம்பார் சட்னி தான் டேஸ்ட். இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுருக்கேன். அப்புறமா கொஞ்சமா பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு தரேன். சட்னி அரைச்சிட்டேன். ஊற்றிக்கலாம் கிளம்புங்க. இப்போ சட்னியை தாளிச்சு விட்டுக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் தாளிச்சதை, சால்ட்டு. ஃபைனலாக சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. கிச்சனில் க்ளீன் பண்ணி போனேன் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கிள்ளி போட்ட சாம்பார், கடலை சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. வெண்பொங்கல் சட்னி சாம்பார் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.